எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் சேர்ந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி நாங்கள் பாடினோம் ஆண்டவரே. விட்டுக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்வோம். சற்று நேரம் நம் ஜெப நிலையிலே அமர்ந்திருப்போம். Let us take some moments to look up to God in prayer. We sang saying that, Lord, we submit our life to you, Lord. We are surrendering ourselves for your will, Lord. Use me, mold me, Lord. ஆண்டவரே, எங்களை நீர் வழி நடத்தி வருகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவருடைய கருத்தில் தருகிறோம். கர்த்தாவே, என்னென்ன நோக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். எங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள், சூழ்நிலைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. Father God, you know everything and nothing is hidden to your eyes, Lord. The struggles, the challenges, the failures, the brokenness, the inability and the weakness we are struggling with, எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களை உடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. சமாதான காரணர் தானே, சமாதானம் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீரே அப்பா, இந்த நேரத்திலே சமாதானத்தால் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வராதா? எனக்கு ஒரு உயர்வு கிடைக்காதா? இந்த வாழ்நிலையிலிருந்து, இந்த சூழ்நிலைகளிலிருந்து ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி, Father God, we pray for the people who are waiting for a breakthrough in their life, Lord, for a deliverance. ஒருவேளை வேலை ஸ்தலத்திலே போராடி கொண்டிருக்கிற மக்களை நம்முடைய கருத்தில் தருகிறோம். குடும்பத்திலே போராடி கொண்டிருக்கிற மக்களை நம்முடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. உம்மோடு நெருங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி துடிக்கிற மக்களை நம்முடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. வழி நடத்துங்க ஆண்டவரே. வியாதியோடு போராடுகிற மக்கள், வேதனையோடு போராடுகிற மக்கள், Father God, we pray for people who are struggling with pains, Lord. Father God, you are a God who is our healer. இந்த நேரத்தில் தானே ஒரு சுகம் கடந்து வர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே குடும்பத்திலே பிரச்சனையோடு இருக்கிறவர்களை நம்முடைய கருத்தில் தருகிறோம். இயேசு என்கிற நாமத்திலே சமாதானம் உண்டே ஆண்டவரே. Father God, we know in the name of Jesus there is peace. Let our boundaries be filled with your peace, Lord. ஆண்டவரே, குடும்பத்திலே உம்முடைய சமாதானம் தங்கி இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவருடைய கருத்தில் தருகிறோம். நீரே வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் வாழ்நாட்களிலே நாங்கள் சறுக்கி விடாதபடி, விழுந்து விடாதபடி, சத்ருவானவன் எங்களை தோற்கடித்து விடாதபடி, உம்முடைய ஜெயத்தினாலே சத்ருவை முறியடிக்கிற ஒரு வாழ்க்கை வாழவும், அநேகருக்கு உம்மை பறைசாற்றவும் எங்களை பயன்படுத்துங்க. Use us, Lord, so that we will shine your light to others, Lord. Bless this time, lead us, guide us. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். நேரே பொறுப்பெடுத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.